எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். என் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் மகிழ்ச்சி வணக்கம். இன்னைக்கு நம்ம செலிபிரிட்டிஸ்க்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது வரலாற்றில் பதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இதை வார்த்தைகள் இவ்வளோதான் என்னுடைய மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட முடியாது. நான் மட்டும் இல்லை, டாக் லவர்ஸ் ஆகட்டும், சமூக ஆர்வலர்களாகட்டும், இதை பாதுகாக்கின்ற மற்ற அமைப்புகளாகட்டும், எல்லாருக்குமே வார்த்தைகள் இருக்காது. வெறும் அழியலும் நன்றி கலந்த உணர்ச்சியான நிமிடங்களாக மட்டும்தான் இருந்திருக்கும் இந்த தீர்ப்பை கேட்கணும். ரொம்ப நன்றிகளுங்க. இந்த தீர்ப்பை இவ்வளோ மாற்றி அமைத்து கொடுத்த கடவுளுக்கு, பிரபஞ்சத்திற்கு, போராடிய முதல்ல டெல்லி மக்களுக்கு, நல்லுள்ளங்களுக்கு, சென்னை மக்களுக்கு, தூத்துக்குடி மக்களுக்கு, மதுரை மக்களுக்கு, இப்படி போராடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் இந்த தீர்ப்பை 3 நீதிபதிகள் சேர்ந்து மாற்றி கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றிகள். எங்கள் செல்லக்குட்டி சார்பாக அவங்களோட சமர்ப்பிக்கிறேன். எங்கள் உசுரில் எங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டீங்க. இதோட வேறு என்னங்க வேணும்? ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. இந்த டயத்தில் முக்கியமான ஒருத்தருக்கு நன்றி சொல்லியாகணும். ஆமாங்க, இந்த செல்லக்குட்டிகள் நம்ம நாட்டு இனத்து மேலே ஆப்போசிட்டாக எதிராளியாக மாறி கேஸ் கொடுத்த அந்த நல்ல உள்ளங்களுக்கும், இதையே தொடர்ந்து செய்திகள்லையும் சரி, ஊடகங்கள்லையும் சரி, யூடியூப் சேனல்களையும் சரி, எல்லா பக்கமும் ஆப்போசிட்டாகவே, எதிராகவே, செல்லக்குட்டிகளுக்கு எதிராகவே ஊரா கருத்துக்களையும் பதிவிட்ட அந்த நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி. ஏன்னா அவங்க அப்படி பதிவிட போய் தான் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு சரியான தீர்ப்பு கிடச்சிருக்கு. அவங்களுக்கு சரியான ஒரு வீடு கிடைக்க போகுது, சரியான ஊசிகள், சரியான சாப்பாடுகள் கிடைக்க போகுது. இதை விட வேறு என்னங்க வேணும்? ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எதிர்பாராத அனைவருக்கும். எங்களுக்கு யாரும் எதிரி இல்லைங்க. அந்த பப்பி குட்டிஸுக்கும் சரி, டாக் லவர்ஸுக்கும் சரி, எல்லாரையும் அன்பாக தான் பார்க்குறோம். எல்லாரையும் ஒரே மாதிரி தான்